ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்களை காணும்படி தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் உங்க சொந்த வேலைக்கு போகிறதுக்கு நீங்க ஆயத்தமாய் கொண்டிருக்கலாம். இல்ல நீங்க ஒர்க் முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட்ல இருக்கலாம். எந்த காரியமும் செய்து வந்தாலும் தேவனுடைய கிருபையினால தான் நம்ம இந்த நாள் கிடைத்திருக்கிறோம். நம்ம வாழ்ந்திருக்கிறதும் அவருடைய கிருபை தான். நம்ம தாழ்ந்து போனாலும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கி வழிநடத்தும். இன்னைக்கு வேதத்துல ஒரு அருமையான ஒரு வசனம். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்ன வசனம் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது சங்கீதம். அதுல 11வது வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம். என்ன வசனம் அப்படின்னு பாருங்க. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை தாவீதுடைய வாயிலிருந்து கொண்டு வர வைத்து நம்மளை படிக்கும்படி நமக்கு உதவி செய்திருக்கிறார். தாவீது அப்படிங்கிறவங்க எவ்வளவோ யுத்தத்துல வெற்றி சிறந்தாலும் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடத்துல கேட்டு 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 போய் நிற்கக்கூடிய ஒரு பழக்கம் தாவீதுக்கு இருந்தது. எந்த காரியமா இருக்கட்டும், அவர் ஆடு மேய்க்க போதா இருக்கட்டும், இல்ல ஆடு மேய்ச்சிட்டு கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போதா இருக்கட்டும், கோலியாத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ராஜாவா ஆகுறதுக்கு தகுதிகள் ஆய்கொண்டு இருக்கிற நேரமா இருக்கட்டும், ராஜாவாய் ஆனதுக்கு அப்புறமா இருக்கட்டும், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் பக்கத்து நாட்டுல இருந்து பிடிபட்டு அவங்க போன நேரமா இருக்கட்டும், எல்லா நேரங்களிலும் தாவீது பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 நடக்கக்கூடிய ஒரு பழக்கத்துல இருந்தாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், இந்த உலகத்துல நான் இப்படி வாழணும், இந்த இடத்துல நான் இப்படி தலை நிமிர்ந்து நிக்கணும், என்னுடைய சொந்த தொழில், என்னுடைய சொந்த காரியம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாய்மார், இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிற நம்ம கொஞ்சம் நின்னு இந்த வசனத்தை கவனிக்க பழகணும். தாவீது சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நீங்க ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு பெரிய காரியமான்னு கேட்டா இல்ல. அவருடைய வழியில ஓடுறதுதான் சிறந்த வழி, சிறந்த காரியம். ரெண்டாவது பாருங்க, நான் உமது சத்தத்திலே நடப்பேன். அவருடைய வழியில நீங்க போதிக்கப்பட்டு நீங்க நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்துல நீங்க வரணும். நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். அவர் சத்தம் உங்களுக்கு கேட்க கேட்க நீங்க எந்த காரியத்துல கையிட்டு செய்தீங்களோ அந்த காரியம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அடுத்து பாருங்க, நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அவருடைய நாமத்துக்கு நான் பயந்து இருக்கணும். நான் ராஜாவாயிட்டேன், எல்லா ஆஸ்தி அந்தஸ்து எனக்கு இருக்கு, பெரிய பெரிய காரியம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு, நான் என்னனாலும் என்னால செய்ய முடியும், எனக்கு பலன் இருக்கு, எனக்கு தைரியம் இருக்கு, நான் ஒரு ராஜா, எனக்கு கீழே இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது காலரை தூக்கி விட்டு ஆண்டவரை மறந்துட்டு அப்படி தெனாவட்டுல அலையில. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி அலைகிறோம்ல. ஏதோ ஒரு ஒரு கார் வந்துருச்சோ, ஒரு பைக் வந்துருச்சோ, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல போக 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 நல்ல பிசினஸ் நல்ல ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே ஆண்டவர் நீங்க கொஞ்சம் ஓரமா இருங்க, நான் இந்த வேலையை முடிச்சிட்டு வந்து அப்புறம் உங்களை பாக்குறேன் அப்படின்னு ஆண்டவருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளா அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா எந்த இடத்துல வழுகி விழுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால நீங்க இப்பவே ஓடிட்டு இருக்கிற நீங்க, ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிற நீங்க, கொஞ்சம் ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக் வரப்போகுது. அந்த ஸ்பீட் பிரேக் வர்றதுக்கு முன்னாடி ஸ்லோ பண்ணித்தான் ஆகணும். அப்படி ஸ்லோ பண்ணி அப்படி ஏறி இறங்க வேண்டிய நேரம் தான் இந்த நேரம். நீங்க அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அதிகமா பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, கொஞ்சம் நில்லுங்க. நீங்க எந்த நோக்கத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் நில்லுங்க. கொஞ்சம் நின்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. நீங்க ஓடுற காரியம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா?
நீங்க செல்லுகிற பாதை தேவனுக்கு பிரியமா இருக்கா? அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சுதான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு கவனிக்க அர்ப்பணிக்கிறீங்களா? அவருடைய வழியில நடக்க, அவருடைய சத்தத்தை கேட்க, அவருக்கு பயந்து, அவருக்கு நேரா உங்க இருதயத்தை திருப்ப இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா? அப்படியே இருக்க இடங்கள்ல கண்களை மூடி, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். இவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இவர்கள் ஞானம் அடைந்து உணர்வுள்ள இருதயத்தினால் திருப்பப்பட்டு தேவனிடத்தில் மறுபடியுமாய் மீண்டுமாய் சேர்க்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருந்து கர்த்தாவே உம்முடைய வழிகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு போதித்து நடத்தி அருளும். எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி காத்தருளும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.